Italian classic dessert tiramisu. So tiramisu main ingredient mascarpone cheese. என்கிட்ட லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வந்து இப்போ அமேசான்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்க முடியுது. ஆனால் மாஸ்கப்போன் சீஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் மாஸ்கப்போன் சீஸ் வீட்டில் பண்ணுறது வந்து அவ்வளவு சிம்பிள். ஒரு பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் கொஞ்சம் டைமும் இருந்துட்டால் போதும், நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆனால் நீங்கள் வந்து அட்வான்ஸாக பிளான் பண்ணணும். மாஸ்கப்போன் சீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் முன்னாடியே நீங்கள் செஞ்சு வைக்கணும். ஏன்னா அது வந்து இருந்து வடிஞ்சு செட் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டி தான். அதனால் இப்போவே நான் இந்த மாஸ்கப்போன் செஞ்சு வச்சுட்டேன்னா இந்த வீக்கெண்டில் நம்ம திரமிசு பண்ணிடலாம். பட் ப்ராபப்ளி இந்த வீடியோலேயே நீங்கள் திரமிசு ரெசிபி பார்த்துருவீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ மாஸ்கப்போன் சீஸ் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க. 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் தேவை. ஸோ ஒரு சாஸ்பேனில் நம்மளோட க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபுல் பேக்கெட்டையுமே போட்டுற போகிறேன். அதில் இருக்கிற லிக்விடு மேலே வந்து திக்காக இருக்குங்க, கீழே வந்து லிக்விட் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த தண்ணியாட்டு வந்திருக்கு தெரியுமா, அதை மட்டும் நான் வந்து வடிகட்டிட போகிறேன். ஏன்னா அப்போ எப்படி இது ஸ்ட்ரெயின் ஆகிடும் இந்த தண்ணி, அதனால் இதை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஆக்சுவலி சில பேத்துக்கு வந்து க்ரீம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கும், அப்போ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நான் இதில் விடும்போது உங்களுக்கு தண்ணி தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஏன்னா இதை எப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம், அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எப்படியும் வடிகட்ட போகுது. ஸோ இது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு கூடுதல் தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். இப்போ இந்த பேனை வந்து நீங்கள் ஹீட் பண்ண போகிறீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஹீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திக்காக இருக்கிறது கொஞ்சம் அப்படி இதாகும், தின்னாகும். ஓகே, ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த க்ரீம் வந்து ஸ்லைட்டாக லிக்விடியாக ஆகும். ஏன்னா ஆப்வியஸ்லி இது வந்து க்ரீமு, அதனால ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து லிக்விடியாக ஆகும். இன்னொரு பாயிண்ட் சொல்லணுன்னு இருந்தேன். இப்போ என்ன மாதிரியே உங்களுக்கு அந்த அமுல் க்ரீமில் க்ரீம் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 டேஸ் வச்சுடுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த க்ரீம் இருக்குல்ல, மேலே உள்ள க்ரீம் வந்து நல்லா சொலிடிஃபை ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த ஈஸியாக தண்ணி வந்து தனியாக வரும். ஓகே, ஸோ நம்மளோட மிக்சர் வந்து ஹாட் ஆனோன்னே நான் இங்கே ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெமன் ஜூஸ் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இந்த க்ரீமை வந்து லைட்டாக அந்த ஒரு டார்ட்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு. இன்னொன்று வந்து இன்னுமே திக்காக இருக்கும். ஸோ லைட்டாக ஃபஸ்ட்டாக திக்காக இருந்தது வந்து உங்களுக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது லிக்விடியாச்சுல. ஸோ இப்போ வந்து அது மறுபடியும் திக்காகும் உங்களுக்கு. இப்போ என்னோடய செட்டப்பை பாருங்கள். இது வந்து ஒரு வடிகட்டி அதை ஒரு பவுலுக்கு மேலே வச்சுருக்கேன். அண்ட் ஒரு மஸ்லின் கிளாத்தை நான் லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட க்ரீமை இதில் தான் விட போகிறோம். க்ரீமை நம்ம இந்த மஸ்லின் கிளாத் மேலே ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் மாஸ்கப்போனே சீஸுங்க. இது வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 24 to 48 hours ஸ்ட்ரெயின் ஆகணும். இதில் உள்ள அந்த எக்ஸஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகும். ஸோ அதனால் டைம் வந்து நீங்கள் இதுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ உங்களை வந்து 24 hours கழித்து மீட் பண்ணி என்னோட மாஸ்கப்போனே சீஸ் ஓவர் நைட் வந்து இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடுச்சு பாருங்கள், எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு தெரியுதா. ஸோ இதுதான் மாஸ்கப்போன் சீஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் டெசர்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலி இடையில வந்து இந்த தண்ணி இன்னுமே கலெக்ட் ஆகிருந்துச்சு, நான் அதை பாதியை கொட்டிட்டேன். ஏன்னா எனக்கு இது வந்து இந்த இடத்துல பற்றக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பூரா இருந்ததில் இவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு. மாஸ்கப்போனோட டெக்ஸ்டரை நான் உங்களுக்கு காணிச்சிட்றேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் சீஸ் கேக்கு இந்த மாதிரி திரமிசு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.